கேரளா திருவனந்தபுரத்துல ஒரு எம்பிபிஎஸ் படிச்ச பையன் தன்னோட அப்பாவை தான் வீட்லயே வச்சு துரத்தி துரத்தி கொன்னிருக்காரு. அதுவும் ஒரு சாதாரண அப்பாவல்ல, அவருக்காக நிறைய விஷயங்கள் செஞ்ச அப்பாவை இப்படி துரத்தி துரத்தி கொலை பண்ணியிருக்காரு. இதுக்கான காரணத்தை பார்ப்போம். Hi friends, welcome to Samvia channel. கேரளா திருவனந்தபுரம் வெள்ளரதா February 5, 2025. இந்த நாள் வெள்ளரதால இப்படி ஒரு கொடூரமான சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. 28 வயதான பிரஜன் ஒரு எம்பிபிஎஸ் கிராஜுவேட். இவர் தன்னோட எம்பிபிஎஸ் கிராஜுவேஷனை 2019 முடிச்சுட்டு வெள்ளரதாக்கு குடி வந்துட்டாரு. அவங்க அப்பா அம்மாவோட தான் வாழ்ந்து வந்தார். February 5, 2025 9 மணி அளவுல அவங்க அப்பாவை இவர் கொடூரமா குத்தி கொலை பண்ணாரு. என்ன நடந்ததுன்னு சித்தரிக்கப்பட்ட காட்சிகளோட பார்க்கலாம் வாங்க. February 5, 2025 9 மணி அளவில் பிரஜனோட அப்பா ஜோஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு சோஃபால ரொம்ப ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விதமா அவரோட பையன் பிரஜன் அவர்கிட்ட கத்தியோட வந்து நிக்கிறாரு. இதை பார்த்து பிரஜனோட அப்பாவுக்கு பயங்கர ஷாக். எந்திரிச்சு ஓட பாக்குறாரு. பிரஜன் அவர்கிட்ட நெருங்கி வந்து அவரை கத்தியாலேயே குத்திடுறான். வெளியில இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது தெரியாம பிரஜனோட அம்மா ஆன்லைன் பிரேயர்ல உட்காந்துருக்காங்க. சத்தம் கேட்ட அதிர்ச்சியானவங்க வேகமா எழுந்து வெளியில என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்காக ஓடி வராங்க. அப்படி ஓடி வரும் பொழுது பிரஜன் அவங்க அப்பாவை துரத்தி கத்தியால குத்தி கொலை பண்ற காட்சியை அவங்க அம்மா பாக்குறாங்க. பிரஜனை தடுக்க முயற்சி பண்றாங்க, அவங்களால முடியல. அதனால உதவி கேட்டு வெளியில ஓடி போறாங்க. வெளியில ஓடி போனா யாருமே இல்ல. ராத்திரி 9 மணி. அப்போ ஒருத்தர் பைக்ல வரதை பார்த்து அவர்கிட்ட உதவி கேக்குறாங்க. அந்த பைக் ரைடரும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கதவு தட்டி விஷயத்த சொல்றாரு. பக்கத்து வீட்டுக்காரரும் வெள்ளரதா போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி இந்த மாதிரி பிரஜன்ற ஒரு பையன் அவங்க அப்பாவே கொலை பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு போலீஸ்க்கு பக்கத்து வீட்டுக்காரர் கால் பண்ணி பேசுறாரு. இதுக்குள்ள வீட்டுல போய் நம்ம எதனா அவங்க அப்பாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணலான்ட்டு அவங்க அம்மா திரும்பவும் வீட்டுக்கு ஓடி போறாங்க. அவங்க திரும்பி போய் பார்த்த காட்சி இன்னும் ரொம்ப கொடூரமா இருந்தது. பிரஜன் துடிக்க அவங்க அப்பா கழுத்தை அறுத்துட்டு இருக்கான். அப்படியே ரத்த வெள்ளத்துல அவங்க அப்பா கீழே விழுறாரு. இதை பார்த்து பிரஜனோட அம்மாவுக்கு அழுறதை தவிர வேற எதுவுமே செய்ய முடியல. கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு பிறகு பிரஜன் தானே பைக் ஓட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகுறாரு. என் அப்பா எனக்கு ஃப்ரீடம் கொடுக்காததுனால நான் அவரை கொன்னுட்டேன் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாரு. அதே ராத்திரி போலீஸ் பிரஜனை அரெஸ்ட் பண்ணி அவங்களோட கஸ்டடியில் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரஜனோட வீட்டுக்கு என்ன ஆக்சுவலாக நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் பிரஜனோட அப்பா கொடூரமாக குத்தி கொலை பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. இதுக்கான காரணத்தை பிரஜனோட அம்மா கிட்ட கேட்குறாங்க. பிரஜனோட அம்மா தன்னோட பையனோட மோசமான நடவடிக்கைகளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருக்கிட்டையும் தான் பையனை பற்றின இந்த நடவடிக்கைகளை சொன்னதில்லைன்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. பிரஜனோட நடவடிக்கைகளை ஏதாவது மாற்றம் தெரிஞ்சுதான்னு போலீஸ் கேட்குறாங்க. அதுக்கு பிரஜனோட அம்மா சம்பவம் நடக்கிற அன்னைக்கு எதுவுமே இல்லை, அவங்க அப்பாவோட எந்த சண்டையுமே அவனுக்கு கிடையாது. அன்னைக்கு அவர் சாப்பிட்டு முடிச்சு சும்மா தான் சோஃபால உட்காந்துருந்தாரு. அந்த நேரத்தில் அவன் வந்து கத்தியால குத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. பிரஜனோட நடவடிக்கைகள்ல எப்போ இருந்து மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு போலீஸ் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா 2019 இவன் சைனால எம்பிபிஎஸ் படிப்பு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தான். அந்த நேரத்துல இருந்தே அவன் கிட்ட அதிகமான மாற்றங்களை நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அது மட்டும் இல்லாம பிரஜனுக்கு நாங்க சுதந்திரம் கொடுத்தது இல்லைன்னு அவன் பொய் சொல்றான். அவன் கேட்டதெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அவன் எம்பிபிஎஸ் சைனால போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்காக 85 லட்ச ரூபாய் செலவு பண்ணி அவங்க அப்பா அவனை படிக்க வச்சாரு. 2019 கிராஜுவேஷன் முடிச்சுட்டு வெளியில வந்தாரு. அவரோட சர்டிபிகேட் கிடைக்கல. பிரஜனை எர்ணாகுளம்ல இருக்க ஒரு ஏஜென்சி மூலமா தான் சைனாக்கு படிக்க அனுப்பியிருக்காங்க. அந்த ஏஜென்சிக்கு பிரஜனோட அப்பா பணத்தை முழுசா கட்டி முடிச்சிட்டாரு. ஆனா அந்த ஏஜென்சி பாத்தீங்கன்னா சைனால இருக்கிற காலேஜுக்கு டிரான்ஸ்பர் பண்ணல. இதனால பிரஜன் கிராஜுவேஷன் முடிச்சாலும் அவரோட சர்டிபிகேட் கையில கிடைக்கல. இதனால பிரஜன் அவங்க அப்பா கிட்ட அடிக்கடி சண்டைக்கு நின்றுருக்காரு. நீங்க பணம் கட்டாததுனாலதான் எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சண்டை முத்தி போகவும் வீட்டுல இருக்க பைப்பெல்லாம் உடைச்சு வீடு ஃபுல்லா தண்ணியாக்கி விட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் அவங்க அம்மா கிட்டயும் அதிகமான சண்டை போட்டிருக்காங்க. சில நேரம் வாய் தகராறு, சில நேரம் கை வச்சு அடிக்கிறதும் பண்ணியிருக்காரு. பர்டிகுலரா பைப் உடைச்ச அந்த நாள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ரொம்ப கோவமாயி போலீஸ்க்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையனை இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு திரும்பவும் போலீஸ் வந்து பிரஜன் கிட்ட பேசி அவனை காம் டவுன் பண்ணி வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு பிறகு அமைதியான பிரஜன் தன்னை ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கொண்டு போக சொல்லியிருக்காரு.
பிரஜன் கூட படிச்சவங்க எல்லாருமே டாக்டர் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா இவருக்கு இன்னும் சர்டிபிகேட் கிடைக்காததுனால இவர் டிப்ரெஷன்ல இப்படிலாம் பண்றாருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவும் நம்பி அவரை சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் இவருக்கு ஒண்ணுமே இல்லை, இவர் ரொம்ப நல்லா இருக்காரு, மென்டலா ரொம்ப ஸ்டேபிளா இருக்காருன்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. மருந்து கூட கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஒரு 3 தடவை கன்சல்டேஷன் போயிருக்காங்க. 3 தடவையும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் அனுப்பியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பிரஜன் எப்பவுமே ராத்திரி வீட்டுக்கு லேட்டா தான் வருவாராம். ராத்திரி அவர் ரூம்ல இருந்து மந்திரம் சொல்ற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சம்பவம் நடக்கிறதுக்கு 4 நாள் முன்னாடி பிரஜன் கத்தி எடுத்து நல்லா தீட்டி வச்சிருக்காரு. எதுக்குப்பா கத்தி தீட்டுறன்னு அவங்க அம்மா கேட்டிருக்காங்க. அதுக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி மொட்டையும் அடிச்சிருக்காரு. அந்த முடியெல்லாம் அவரோட பாத்ரூம்ல கும்பலா சேர்த்தும் வச்சிருக்காரு. இது மூலமா பிரஜன் பிளாக் மேஜிக் பிராக்டிஸ் பண்றது தெளிவா தெரியுது. சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி பிரஜன் அவங்க அப்பா கிட்ட ஐபோன் கேட்டு சண்டை போட்டிருக்காரு. அவங்க அப்பாவும் அவர் கேட்ட ஐபோனை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த ஐபோனை 4 நாள் முன்னாடி ஃபார்மேட் பண்ணி அவங்க அம்மா கையில தந்துட்டாரு. அதாவது உள்ள இருந்த டேட்டா எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டு இந்த போன் இனிமே எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி அவங்க அம்மா கையில கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம பிரஜன் அவங்க வீட்டு மாடியில ஒரு ரூம்ல தான் தனியா வாழ்ந்திருக்காரு. அந்த மாடிப்படி படிக்கட்ட கூட அவங்க அம்மாவையும் அப்பாவையும் ஏற விட மாட்டாராம். அப்படியே ஏறி அவங்க அம்மாவும் அப்பாவும் மேல வந்துட்டா அவங்கள அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த பையன் எப்போ சைனால இருந்து கேரளா வந்தானோ அப்போத்துல இருந்து எங்களை கொடுமைப்படுத்திட்டு தான் இருக்கான்னு அவங்க அம்மா சொல்றாங்க. இந்த விஷயத்த பத்தி நம்ம வெளியில சொல்ல வேணாம், சொன்னா நம்மளோட பையனோட ஃபியூச்சர் நாளைக்கு வீணா போயிடும் அப்படிங்கறதுனால தான் நாங்க மறைச்சு வச்சோம். ஆனா இவன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நாங்க நினைக்கவே இல்லை. இது மட்டும் இல்லாம சம்பவம் நடக்கிறதுக்கு 3 மாசம் முன்னாடி அவங்க அப்பா கிட்ட நான் ஒரு ஆக்டிங் கோர்ஸ் படிக்க போறேன், அதுக்காக எனக்கு காசு வேணும்னு கேட்டிருக்காரு. அதையும் அவங்க அப்பா ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு. 3 மாசம் அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் பிரஜனோட நடவடிக்கைகள்ல ரொம்ப அதிகமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதிகமான நேரம் ரூம்லயே அவர் பிளாக் மேஜிக் பிராக்டிஸ் பண்றதா அவங்க அம்மா பார்த்திருக்காங்க. இதை பத்தி எந்த விஷயம் கேட்டாலும் அவங்க அம்மாவை போட்டு அவர் அடிக்கவும் செஞ்சிருக்காரு. அவங்க அப்பாவோடையும் அடிக்கிறதும் சண்டை போடுறதுமா இருந்திருக்காரு. இது எல்லாத்தையும் பிரஜனோட அம்மா அப்பா பொறுத்துக்கிட்டு அவனை பத்தி எதுவுமே வெளியில சொல்லாம தான் இருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் பிரஜனோட ரூம்ல எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அங்க பார்க்கும் பொழுது நிறைய யூஸ் பண்ண சிகரெட் பாக்ஸஸ், எம்டி சிகரெட் பாக்ஸஸ் அப்படியே கீழே கடந்திருக்கு. இது இல்லாம சைனீஸ் வசனங்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. அது இல்லாமல் அவர் பிளாக் மேஜிக்கு யூஸ் பண்ண ஒரு ஸ்டிக்கில் கயிறு கட்டி அது மேலே பார்த்தீங்கன்னா பேட்டோட ரூபம் மாதிரி இருக்கு. பார்த்தாலே பிளாக் மேஜிக்கு யூஸ் பண்ணுற விஷயம் மாதிரி தான் இருக்கு. இன்னும் ரூமே ரொம்ப குப்பை கூலமாக தான் இருந்தது. அங்கே ஒரு ஸ்வாடும் கிடச்சிருக்கு. பிரஜனோட வீட்டு மாடியில போனா 2 ரூம் இருக்கு. ஒரு பக்கம் பிரஜன் வேலை செய்யற இடம், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரஜன் படுத்து தூங்குற இடம்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த 2 ரூமையும் கிளீன் பண்ணவோ இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காகவோ அவங்க அம்மா மேலே வரதுக்கு அவர் அனுமதிக்க மாட்டாராம். போலீஸ் கேட்குறாங்க, இந்த மாதிரி நிறைய சஸ்பீஷியஸான திங் உங்கள் பையன் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறீங்க, ஏன் இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட சொல்லலை? அதாவது பைப் உடைச்சப்போவே போலீஸ் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த நேரமே போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த பற்றி நீங்கள் ஏன் சொல்லலைன்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா, எங்கள் பையன் இதெல்லாம் செய்கிறான்னு வெளியில் தெரிய வேணாம்னு நினச்சோம், இவன் திருந்திடுவான் அப்படின்னு நாங்கள் நினச்சோம், அதனால தான் நாங்கள் இந்த விஷயத்த பற்றிலாம் சொல்லலை, அவன் இவ்வளோ தூரத்துக்கு போய் அவங்க அப்பாவையே கொலை பண்ணுவான்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிரஜனோட ரூம்ல அவர் கைப்பட வரைஞ்ச நிறைய ஆர்ட் பேப்பர்ஸ்லாம் இருக்கு. களிமண், கயறுகள் போன்ற பல விஷயங்கள் அவரோட ரூம்ல இருந்து கிடைச்சிருக்கு. பிரஜனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்கா கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி சென்னையில இருக்காங்க. இப்போதைக்கு பிரஜனோட அம்மா கவலை எல்லாம் என்னன்னா, பிரஜன் ரிலீஸ் ஆகி வெளியில வந்தானா அவன் அடுத்து கொலை பண்ண போறது நானும் என் பொண்ணாதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்றாங்க இந்த அம்மா. இப்போதைக்கு என் பையன் வெளியில வர வேணாம், வந்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லிட்டு பாவமா சொல்றாங்க. இப்போதைக்கு ஜோஸோட மர்டர் கேஸ் இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு. அவரோட பையன் பிரஜன் இன்னும் ஜெயில தான் இருக்காரு. பிரஜன் தன்னோட அப்பாவை எனக்கு ஒழுங்கா ஃப்ரீடம் கொடுக்கல, அதனாலதான் கொலை பண்ணேன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் முற்றிலும் பொய்யானது. ஏன்னா பிரஜனோட அப்பா ஜோஸ் அவர் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நிறைவேற்றிருக்காரு. இது இல்லாம அப்பப்போ செலவுக்கு காசும் கொடுத்துருக்காரு, வீட்டுல இருக்க வச்சு சாப்பாடும் போட்டிருக்காரு. இதை விட ஒரு அப்பாவால என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அப்பாவை இறக்கமே இல்லாம கொலை பண்ணிருக்கு. கத்தியால குத்தும் போது கூட பிரஜனோட அப்பா தன்னை விட்டுற சொல்லி கையெடுத்து கூப்பி கேட்டிருக்காரு. அப்படியும் இறக்கமே இல்லாம ஓட விட்டு கழுத்துல கூட குத்தி அவரை பரிதாபமா கொலை பண்ணியிருக்காரு பிரஜன். அவர் இறந்த பிறகும் அவர் இறந்துட்டாரான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக கத்தியால கழுத்தை அறுத்திருக்காரு. அதுக்கு பிறகுதான் போலீஸ்ல போய் சரணடைஞ்சிருக்காரு.
போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் இப்போதைக்கு பிரஜன் சொல்லியிருக்க விஷயம், என் அப்பா எனக்கு சுதந்திரம் கொடுக்கல, அதனால கொலை பண்ணேன்னு. மற்ற எந்த விஷயத்தை பற்றியும் அவர் வாயே திறக்கலையாம். போலீஸும் சொல்லியிருக்காங்க, இவர் இன்னும் ஸ்டேபிளான மென்டல் கண்டிஷனில் இல்லை. அவர் எப்போ ஸ்டேபிளான மென்டல் கண்டிஷனுக்கு வராரோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. பிரஜன் இந்த கொலையை ஒரு கோவத்தினாலேயோ ஆத்திரத்தினாலேயோ திடீர்னுலாம் செய்யல. இதை ஏற்கனவே அவர் ரொம்ப பிளான் பண்ணி தான் செஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா 4 நாள் முன்னாடி கத்தியை ஷார்ட் பண்ணி வைக்கிறதோ இல்லைன்னா ஃபோனை ஃபார்மேட் பண்ணி அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறதோ இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே அவர் ஆல்ரெடி பிளான்டா தான் இருந்திருக்காரு அவங்க அப்பாவை கொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு. இந்த கேஸை பத்தின அப்டேட்ஸ் வந்த உடனே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கேஸை பத்தி என்ன தோணுது? இதுல யாரு மேல தப்பு? உண்மையாவே பையன் மென்டலி அஃபெக்டடா, அதனாலதான் அவன் இப்படி நடந்துக்கிறானா, சொல்ற மாதிரி இந்த சர்டிபிகேட் கிடைக்காத டிப்ரெஷனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரா, என்ன காரணமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க, நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு வீடியோல நான் திரும்பவும் மீட் பண்ண வரேன். Until then, it's bye from Jamima. Take care.